அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். நெஞ்சு கிளியில் துடிப்பது காதுகளில் கேட்டது. தொடர்ந்து அவன், காவேரி, காவேரி, கதவைத் திற என்று சொல்லிக் கொண்டே கதவை தட்டி கொண்டிருந்தான். அன்று பகல் பொழுதே அவள் வாயிற்கதவை ஆராய்ந்து விட்டிருந்தாள். சற்று அழுத்தமாக ஒரு ஆள் ஓங்கி ஒரு உதை கொடுத்தால் பெயர்ந்து தாழ்பால் கீழே விழுந்துவிடும் நிலையில் துருப்பிடித்து 2 திருகு ஆணிகள் காணாமல் போன நிலையில் மிகவும் பலவீனமாக இருந்தது. மனம்தான் ஒருவருக்கு காவல், கதவின் தாழ் அல்ல என்பது ஆசிரமவாசிகளின் கொள்கை போலும். அன்று பகல் உணவுக்கு பின் அவள் தன் குடிலை மூடிக்கொண்டு வெகுநேரம் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தாள். பிறகு மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து எட்டி பார்த்தபோது அருகில் தெரிந்த பல குடில்களில் வாயிற்கதவுகள் திறந்து கிடந்தன. சில பெண்கள் தரை மீது பாயில் குடிலுக்குள் சுருண்டு படுத்து கிடந்தனர். சில ஆண்கள் குடிலின் கதவை திறந்து போட்ட நிலையில் விட்டுவிட்டு மரங்களிடையே தொங்கிய ஹேமக்குகளில் படித்தபடி கண்களை மூடிக்கொண்டு இயற்கை சூழ்நிலையின் சுகத்தில் மூழ்கி கிடந்தனர். ராபர்ட் மறுபடியும் தொடர்ந்து கதவை தட்டினான். காலால் ஆத்திரத்துடன் உதைப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். நான் தான் ராபர்ட், உன் நண்பன் என்று தழுதழுத்த குரலில் மெதுவாக அழைத்தான். ஆசாமி நன்றாக கஞ்சா அடித்து விட்டு வந்திருக்கிறான் போலிருக்கிறது என்று எண்ணிய காவேரி பயத்துடன் கதவின் மீது தன் உடல் எடை முழுவதையும் விழ சாய்ந்து கொண்டு நின்றாள். என்ன வேணும்? என் தூக்கத்தை ஏன் இப்போ கலைக்கிறீங்க? கோபத்துடன் சன்னமான குரலில் அதட்டினாள். எனக்கு நீ வேணும் காவேரி. உன்னை கண்டதும் நான் காதல் கொண்டு விட்டேன். எனக்கு இந்திய பெண்களிடம் ஒரு மயக்கம். இன்னும் என்னென்னவோ உளறினான் ராபர்ட். கதவை தன் தோள்பட்டையால் முரட்டுத்தனமாக அழுத்தி அசைக்கத் தொடங்கினான். ஆப்பிரிக்காவில் அவள் பள்ளிக்கூட நாட்களில் விளையாட்டு பந்தயத்தில் பெரும் வீராங்கனையாக இருந்தவள். ஓட்டப்பந்தயம், நீச்சல் பந்தயம், டென்னிஸ் இவைகளில் மற்ற பள்ளி பெண்களுடன் ஓஹோ என்று போட்டியிட்டு வெற்றி பெற்று தன் பள்ளிக்கு சுழற்கோப்பைகளும் பரிசுகளும் வாங்கி தந்து பெருமை சேர்த்து கொடுத்தவள். டர்பன் நகரில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கராத்தே, ஜூடோ முதலியவற்றை இந்தியர் மற்ற இனத்தவர்களுக்கு போதிக்க ஒரு ஜப்பானிய தம்பதியினர் வகுப்புகள் வைத்து நடத்தி கொண்டிருந்தனர். சின்ன அன்னிக்கு தெரியாது தன் ஆவலை பெரிய அண்ணி சௌந்தரிக்கு தெரிவித்தாள். ஆச்சரியமாக பெரியண்ணி அவைகளை பயில அவளுக்கு உத்தரவு தந்து விட்டிருந்தாள். கற்பழிப்பு எனும் கொடூரமான குற்றம் தாய்நாட்டில் பரவலாக இருப்பது போல இந்த நாட்டில் இல்லை. இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் இந்த குற்றம் எண்ணிக்கையில் குறைவாக தெரிகின்றது. 2வது, கற்பழிப்பில் ஈடுபட்டவனுக்கு சட்டம் மரண தண்டனை கொடுக்கிறது. நிறபேதமில்லாது வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் கடும் தண்டனை வழங்குவது இந்நாட்டின் சட்டம். அதனால் நாம் அந்த பயங்கர விபத்திலிருந்து ஓரளவு காக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நிலைமை என்றும் இப்படியே இருக்காது. அந்த குற்றம் இந்நாட்டிலும் பெருகக்கூடும். எதற்கும் ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள ஜூடோ, கராத்தே இவைகளை தெரிந்து கொள்வது நல்லதுதான் என்றாள். இந்தியாவிலிருந்து வந்த சௌந்தரி அன்னிக்கு அப்படி ஒரு பரந்த முற்போக்கான சிந்தனை. பள்ளிக்கூடத்தில் மெட்ரிக் வகுப்பில் இருக்கும்பொழுது கொஞ்ச நாட்கள் ஜூடோ பயிற்சி எடுத்து கொண்டிருந்தாள். பின்னர் நர்சிங் கோர்ஸ் முடிந்து வேலைக்கு மனு போட்டுவிட்டு குறுகிய காலத்தில் கராத்தே வகுப்புகளுக்கு செல்லத் தொடங்கினாள். ஆனால் அவைகளில் அவள் மிகவும் தேர்ச்சி பெற்றுவிட்டு இருந்தாள் என்று சொல்வதற்கில்லை. ஓரளவு பாய்ச்சல், பதுங்கல், அடி, வெட்டுகள் முதலியவைகளை பயின்று கொண்டிருந்தாள். நீண்ட காலம் அது தொடர்பு விட்டு போனதினால் மறைந்து விட்டது போல தெரிந்தது. ஆனால் ஆபத்து என்றதும் மறைந்து போன சங்கதிகள் எல்லாம் மனதிற்குள் குபுக்கென்று ஒரு பாட்டிலை கவிழ்த்தது போல கொட்டத் தொடங்கிவிடுமே. உள்ளங்கைகளை தேய்த்து சூடாக்கி கொண்டாள். விளக்கை போடாது மெல்ல கதவை திறந்தாள். அவளை தள்ளி கொண்டு உள்ளே வந்தவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். கன்னத்தின் மீது ஒரு அழுத்தமான வெட்டு. அவனது பின்புறத்தில் ஓங்கி ஒரு உதை விட்டாள். வலி தாங்காது அசிங்கமான ஆங்கிலத்தில் அவளை திட்டிக்கொண்டே போய் குடிலின் மூலையில் குப்புற விழுந்தவன் அங்கிருந்த மண் கூஜாவை தட்டிவிட அதன் மேல் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைய கண்ணாடி துண்டம் ஒன்றின் மீது கையை வைத்து ஊன்றிக்கொண்டு எழ முயன்றவன் மறுபடி அலறிக்கொண்டு கீழே உட்கார அதற்குள் அவள் இருளில் கால் வந்த போக்கெல்லாம் தலைதெறிக்க ஓடினாள் ஓடினாள் ஓடினாள். இருதயம் வெடித்துவிடும் போல மூச்சிறைக்க ஓடினாள். அவள் ஆசிரமத்து அலுவலகத்தின் பின்னால் தெரிந்ததொரு மல்லிகை புதர் அருகே இருளில் மறைந்து கொண்டு உட்கார்ந்தாள். சுற்றிலும் ஒரே அமைதி. கடலின் ஆர்ப்பரிப்பையும் எங்கேயோ மரத்தில் அலறிய ஆந்தையின் குரலையும் தவிர இரவு இருளிலும் அமைதியிலும் மூழ்கியிருந்தாள். கீழ்வானம் சிவக்கும் வரை அவள் கண்களை மூடாது அங்கேயே நடுக்கத்தில் துடியாய் துடித்த மார்பின் மீது கைகளை குறுக்காக மடித்துக்கொண்டு உடம்பை ஒடுக்கியபடி புதருக்குள் தஞ்சமாகி விட்டிருந்தாள். நன்றாக விடியத் தொடங்கியதும் அவள் ஆசிரமத்து கேட்டருகே வந்தாள். இரவு காவல்காரர்
தமது பணியை முடித்துவிட்டு போனதும் பகல் வேலை காவல் செய்ய வந்த அந்த காக்கி சட்டைக்காரர் அவளை பார்த்து திடுக்கிட்டு போனார். என்னம்மா இந்த வேளையில் இங்கே என்று வியப்புடன் வினவினார். ராத்திரி யாரோ ஒரு திருடன் வந்து என் குடிலுக்குள் புகுந்து என் பெட்டியை தூக்கிக்கிட்டு போக பார்த்தான். நான் பயந்துகிட்டு உள்ளே போகாமல் இந்த ஆபீஸ் கட்டிடம் பக்கம் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா, எனக்கு என் குடிலுக்கு தனியாக போக பயமாக இருக்கு. கூட கொஞ்சம் துணையாக வர்றீங்களா? கெஞ்சி இப்படி குழைவாக கேட்டாள். அவளுக்கு உதவி செய்தால் கைமேல் பலன் கிட்டும் என்ற அவளில் உற்சாகமாக காவலாளி அவள் குடிலுக்கு வந்தார். கதவு திறந்து கிடந்தது. ஆனால் ராபர்ட் விடிந்ததும் போதை அடங்கியதும் வெளியேறி விட்டிருந்தான். உடைந்த கண்ணாடி டம்ளரும் அவிழ்ந்து கிடந்த மண் கூஜாவும் தரையில் பளிச்சிட்ட சில சொட்டு ரத்தமும் தான் அவன் வந்ததற்கு அடையாளமாக இருந்தன. கடற்கரை பக்கமாக இருக்கிற மதிர்ச்சுவர் மேலே ஏறி குதித்து சில சமயம் வெளியிலிருந்து திருடர்கள் வருவது உண்டு. ராத்திரி காவல்காரங்க இருக்கிறதால பயந்துகிட்டு ஓடி போயிருக்கான். அம்மா, உங்க பெட்டி பத்திரமாக இருக்கு என்று ஆறுதலாக உற்சாகமாக பேசினார் காவலாளி. ஆசிரமவாசிகளும் விஷமம் செய்வார்கள் என்பதை அவர் கண்டுகொள்ளவில்லை. அவருக்கு வேலை முக்கியம், வீண் வம்பு எதற்கு? பெட்டியை திறந்து மணிப்பரிசிலிருந்து அவள் மீண்டும் ஒரு 10 ரூபாய் எடுப்பதை கண்டதும் அவர் நன்றியில் நெளிந்தார். ஏதாச்சும் வேணும்னா என்னை கேளுங்க, பயமா இருந்தா ஒரு குரல் கொடுங்க என்று அபயம் அளித்துவிட்டு சட்டைப்பையில் நோட்டை திணித்து கொண்டு நகர்ந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தால் ராபர்ட்டை காணவில்லை. விடிந்து விட்டது. வெளிச்சம் பரவி கொண்டு வருகிறது. ஆசிரமவாசிகள் எழுந்து அவரவர் வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டனர் என்றதை கண்டதும் அவளது கலவரம் மறைந்து மனதில் துணிச்சல் இரட்டிப்பாகியது. விரிந்து கிடந்த பாயை தலையணையும் சுற்றி ஒரு பக்கம் வைத்துவிட்டு கண்ணாடி துண்டுகளை பெருக்கி ஒரு காகித பொட்டலமாக்கி வெளியே ஒரு புதருக்குள் எறிந்தாள். மண்கூஜாவில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு அறையை பெருக்கினாள். தரையில் பளிச்சிட்ட இரத்த புள்ளிகளை ஒரு ஈரத் துணியால் துடைத்தாள். பின்னர் அவசரமாக பச்சை தண்ணீரில் பல் துளக்கி குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டாள். வேகமாக தலையை வாரி முடிந்து கொண்டு தன் பெட்டிக்குள் முதல் நாள் இரவு அணிந்த கசங்கிப்போன ஆடையை மடித்து வைத்து பூட்டி கையில் எடுத்துக்கொண்டாள். தோல் பையில் தனது பாஸ்போர்ட், டிராவல்ஸ் செக் இத்தியாதிகள் பத்திரமாக உள்ளனவா என்று பரிசோதித்து பார்த்துவிட்டு தோளில் பையும் பெட்டியுமாக வெளியே வந்தாள். மௌன பிரார்த்தனையில் அவள் கலந்து கொள்ளவில்லை. காலை உணவுக்கும் அவள் போகவில்லை. பிரார்த்தனைக்கு பின் உணவுக்கு எல்லோரும் போனதும் அவள் நேரே அலுவலகத்து அறைக்குள் சென்றாள். ஆசிரம தலைவரின் அந்தரங்க காரியதரிசியான அந்த காவி புடவைக்காரி அவளை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாள். பெட்டியை அவள் அருகே வைத்துவிட்டு, சுவாமிஜி என்னை என்று பார்ப்பதாக சொன்னாரே, அதற்காக வந்திருக்கேன் என்றாள். கீழ் உதட்டை கடித்து கொண்டு சிறிது யோசித்தபடி அந்த பெண்மணி காவேரியை ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்தாள். பின்னர் தன் தோள்களை குலுக்கிவிட்டு வாயிற்படியில் தொங்கிய திரையை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றாள். சில நிமிடங்களில் அவளை பார்க்க சம்மதிப்பதாக சுவாமிஜி உத்தரவு கொடுத்து விட்டிருந்தார். இந்த பெட்டி இங்கேயே இருக்கட்டும், முதலில் அவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு வருகிறேன் என்று புன்முறுவல் அளித்த காவேரி திரையை தாண்டி கொண்டு விஸ்தாரமாக காணப்பட்டதொரு அறைக்குள் நுழைந்தாள். சிவப்பு இரத்தன கம்பளம் விரித்த தரை மீது ஒரு பெரிய மேடை, பூச்செடிகள் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை மீது சிம்மாசனம் போன்றதொரு நாற்காலி, அதன் மேல் உடம்பு முழுவதையும் வழிய விட்டு கொண்டு காவி உடையில் செம்பட்டை நிற ஜடாமுடியும் முகம் முழுவதையும் மறைத்த தாடி மீசையுமாக தலைவர் ஜெகதானந்தா அமர்ந்திருந்தார். புன்னகைத்து தலையசைத்த போதிலும் பளபளவென்ற குழல் விளக்கின் ஒளியில் மின்னிய அவரது பச்சை வண்ண கண்களை பார்க்கவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது. நமஸ்காரம் என்று கை குவித்து வணங்கினாள். அப்படி உட்கார், தரையை சுட்டிக்காட்டினார் தலைவர். இரத்தன கம்பளத்தின் மீது காலை மடித்துக்கொண்டு சிரமப்பட்டு உட்கார்ந்தாள். ஆசிரமம் பிடித்திருக்கிறதா குழந்தாய்? ஆங்கிலத்தில் கேட்டார் வெள்ளைச்சாமியார். பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களிடம் ஒரு முக்கிய சங்கதியை சொல்லி ஆலோசனை பெற வந்திருக்கேன் என்று தயக்கமாக ஆரம்பித்து ராபர்ட் செய்த சேஷ்டைகளை பற்றி விரிவாக சொன்னாள். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு கேட்டபடி இருந்த சுவாமிஜி சட்டென நிமிர்ந்து அவளை பார்த்தார். குழந்தாய், இவையெல்லாம் உனது மன உறுதிக்கு ஏற்படும் சோதனைகள். மேலும் ஆத்மாவை இந்த வெளிப்புற செயல்கள் ஏதும் பாதிக்காது என்பதை நீ புரிந்து கொண்டு அமைதியடைய வேண்டும். அழிய போகும் உடலுக்கு ஏற்படும் விபத்துக்கள் ஆன்மாவை தொட முடியாது. அதனால் நீ இதை பற்றி பேசக்கூடாது. தொடர்ந்து அமைதியாக தியானத்தில் ஈடுபடுவாயாக என்றார். போகலாம் இனி நீ என்றது போல அவர் பார்வை கடுமையாக தெரிய மறுபடி சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு வெளியே வந்தாள். சுவாமிஜியை பார்த்தது பற்றி சந்தோஷம்தானே? சிரித்தாள் அந்தரங்க காரியதரிசி. ஆமாம் என்று தலையசைத்துவிட்டு, எனக்கு ஒரு முக்கிய வேலை இருக்கிறது, வெளியே போக வேண்டும் என்றாள்.
குறிப்பு புத்தகம் அந்த மேஜை மேல் இருக்கிறது, எழுதி வைத்துவிட்டு போகலாம் என்றாள் அந்த வெள்ளைக்கார பெண். முக்கிய வேலை, வெளியே போகிறேன் என்று எழுதினாள். திரும்பி வரும் நேரம் என்ற பகுதியில் திரும்புவதாக எண்ணமில்லை, வணக்கம் என்று எழுதிவிட்டு மூடிவிட்டு பெட்டியை தூக்கி கொண்டு வேகமாக கேட்டை தாண்டி வெளியே வந்தாள். சுள்ளென்று வெயில் வீசினாலும் எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று முகத்தை தழுவதை உணர்ந்தாள். அப்பாடா, பிழைத்தோம் என்ற நிம்மதியில் ஆசிரம வாழ்விற்கு அங்கேயே மனதளவில் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு பஸ் நிலையத்தில் வந்து நின்றதொரு பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். எங்கே போகிறோம் என்ற நினைப்பின்றி அடையாறு என்று கூறி ஒரு டிக்கெட்டை வாங்கி கொண்டாள். அடையாறில் அந்த பஸ் நிலையத்தில் இறங்கும் முன்னே சட்டென்று மனதில் அந்த நினைவு பளிச்சிட்டது. மேற்கொண்டு அவள் எங்கே போவது என்பதில் முடிவும் மனதில் தீர்மானமாகிவிட்டது. சாட்ஸ்வர்த் சர்க்குணம் சலசலவென்று பேசினாலும் ஏராளமான முகவரிகளை தந்து விட்டிருந்தாள். ஒவ்வொன்றின் முக்கியத்துவத்தையும் பற்றியும் விமர்சித்திருந்தாள். மெட்ராஸுக்கு யார் போனாலும் மந்தைவெளி மருதூர் ராமசாமி காலனியில் இருக்கும் வசந்தா அம்மாளை பார்க்காம வராதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம ஊர் ஜனங்களை ரொம்ப நல்லா வரவேற்று உபசரிப்பாங்க. ஹோட்டலில் தங்க சிரமமாக இருக்குன்னு சொன்னால் போதும், அவங்க வீட்டிலேயே தனி அறை கொடுத்து நல்லா கவனிச்சுப்பாங்க. போன மாதம் என் தங்கச்சி கூட அவங்க வீட்டில் 2 மாதத்துக்கு மேலே தங்கிக்கிட்டு வந்தா. புதுசாக கட்டின வீடு, 3 படுக்கை அறை, ஒவ்வொன்றுக்கும் தனி குளியலறை, கால் வழுக்கிடுறாப்புல தரையெல்லாம் மொசைக்கு இழைச்சிருக்கு. சுற்றி சின்ன தோட்டம். வீட்டை அந்த அம்மா நம்மளை போலவே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அவங்க சமைக்கிறது தான் நமக்கு அத்தனை பிடிக்காது. நம்மை போல் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்தியாக்காரங்க சமைக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தா முடியாது. அவங்க சுத்த சைவம். அதனால் நமக்கு ஏதாச்சும் வேணும்னா பக்கத்து ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கட்டில், மெத்தை, மின்விசிறி, குளிக்க தனி குளியலறை, ஜாமான்களை வச்சுக்க பீரோ, இதுகளோட நிம்மதியாக ஒரு வீட்டில் தங்கணும்னா வசந்தா அம்மா வீட்டை தவிர நமக்கு அங்கே வேறு இடம் சட்டுன்னு கிடைக்காது. வெளியூர்காரங்கன்னு நாம் சொன்னதுமே சிலர் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியான்னு விசாரிச்சுட்டு கதவை தாழ் போட்டுக்குவாங்க. நம்ம போல் மாதக்கணக்காக விருந்தாளிகளை வச்சு கொண்டாடுற பழக்கம் இந்தியாக்காரங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த வசந்தா அம்மா ஒரு தனி ரகம். சலிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபாரின் பொருள் மீது ரொம்ப மோகம். 2 நைலான் புடவைகள், 2 சென்ட் பாட்டில் பவுடர், இதுகளை எடுத்து கொடுத்துட்டா போதும், சந்தோஷப்பட்டுக்குவாங்க. நான் அனுப்பிச்சதாக என் பெயரை சொன்னால் விடமாட்டாங்க. ஒரே ஒரு நாளாவது கூட இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு நிர்பந்திப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் சில நாள் சும்மா தங்கிட்டு வர்றது நல்லா இருக்காது. ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தி அவங்களுக்கும் அவங்க அம்மாளுக்கும் காஞ்சிபுரம் சேலைகள் எடுத்து பரிசாக கொடுத்துட்டு வர்றது நல்லது. அந்த அம்மாளை கேட்டால் எந்த கடையில் எதை வாங்கலாம், என்ன விலையில் வாங்கலாம்னு கூட வந்து உதவி செய்வாங்க. நாம் தனியே கடைக்கு போனால் வெளியூருக்காரங்கன்னு கண்டுபிடிச்சி கடைக்காரங்க சிலர் விலையை உசத்தி விடுவாங்க. அதனால் அந்த அம்மாவை துணைக்கி அழைச்சிட்டு போகிறது நல்லது. அவங்க வெளியே கூட வரணும்னா டாக்ஸி வச்சு தான் வருவாங்க, பஸ்ஸில் வரமாட்டாங்க. மூச்சு விடாது சொல்லி முடித்திருந்தாள். தோல்பையை திறந்து டைரியை எடுத்து வசந்தா அம்மாளின் விலாசத்தை தன் மனதிற்குள் பதித்து கொண்டாள். அவங்க வீட்டிற்கு போகணும்னா மந்தவெளி போஸ்ட் ஆஃபீஸ் என்கிற பஸ் நிலையத்தில் இறங்கி கொஞ்ச தூரம் மேற்கால நடந்து பின்னால் இடது பக்கம் திரும்பினால் புதுசாக கட்டப்பட்டிருக்கும் சில வீடுகள் கும்பலாக தெரியும். நான் போனப்போ சுற்றுச்சுவர் கூட கட்டலை. இப்போ கட்டி காலனியின் பேரை பளிச்சுன்னு ஒரு போர்டில் போட்டிருக்காங்களாம். வழி தெரியாட்டி ஒரு ரிக்ஷாவில் ஏறி கொண்டால் போதும், ரிக்ஷாக்காரரை கொண்டு போய் விட்டு விடுவார். கடைசியாக சர்க்குணம் சொன்னதும் ஞாபகத்திற்கு வந்தது. அதற்குள் வயிற்றி பசி சுருட்டுவதை உணர்ந்தாள். அருகில் இருந்ததொரு டீ கடையில் ஒரு பன்னும் கண்ணாடி டம்ளரில் சூடான தேநீரும் வாங்கி கொண்டு வெளியே கிடந்த பெஞ்சின் ஓரத்தில் உட்கார்ந்து பன்னை பிட்டு தேநீரில் தொட்டு விழுங்கத் துவங்கினாள். அங்கு ஏற்கனவே வந்து குவிந்திருந்த சில இளவட்டங்கள் அவளை டீயுடன் சேர்த்து சாப்பிடுகிறவர்கள் போல பார்த்தனர். ஒரு தொங்கு மிசை இளைஞன் அவளை பார்த்து புன்முறுவல் அளித்தான். பிடிமிசை மல்ஜிப்பா பரந்த கிராப்பு தலைக்காரன் ஒருவன் தன் மீசையை ஆசையுடன் தடவிக்கொண்டு லேசாக கண்களை சிமிட்டினான். ஒரு இந்திய பெண் தனியாக உட்கார்ந்து சமோசாவோ பூரியோ வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவள் வசித்த டர்பன் நகரில் அதை ஒரு அதிசயமாக யாரும் நினைக்க மாட்டார்கள். இளைஞர்கள் அவரவர்கள் வழியே போய்விடுவார்கள். தெரிந்தவராக இருந்தால் ஹலோ என்று அழைத்துவிட்டு அருகில் வந்து உட்கார்ந்து கூட பேசிக்கொண்டே தமக்கு வேண்டியதை சாப்பிட்டு விட்டு போவார்கள். வழியில் செல்லும் ஆப்பிரிக்கர்கள் கூட தமது தொப்பியை கழற்றி கையில் எடுத்துக்கொண்டு வணக்கம் இளம் பெண்ணே என்று வணக்கம் செலுத்திவிட்டு பதில் வணக்கத்தை வாங்கி கொண்டு போகும் ஒரு பண்பு நிறைந்த குணம் உள்ளவராக இருப்பார். ஆனால் இங்கே இந்தியர் ஒரு அந்நிய பெண்ணை
தன்னந்தனியாக கண்டுவிட்டால் லட்டை தின்ன ஆசைப்படும் பள்ளி சிறுவர்களைப் போல கண்களில் வெறியுடன் ச்சே ஒரே மூச்சில் பண்ணை பிட்டு விழுங்கி தேநீரை குடித்துவிட்டு கடைக்காரரிடம் சில்லறையை கொடுத்துவிட்டு ராபர்ட் செய்த ரகளையால் ஏற்கனவே அதிர்ந்து போய் ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தவள் தாங்க முடியாது தொங்கு மீசை பக்கம் திரும்பினாள். மிஸ்டர், என்ன வேணும்? யார் நீங்க? அதட்டலாக ஆங்கிலத்தில் கேட்டாள். அவ்வளவுதான். தொங்கு மீசை அங்கிருந்து மாயமாகினான். பிடிமீசை ஜிப்பாவுக்குள் கையை விட்டுக்கொண்டு வேகமாக வேறு திசை பக்கம் திரும்பிக் கொண்டான். டீ கடைக்காரருக்கு வியாபாரம் முக்கியம். காலை வேளையில் வந்து கலாட்டா செய்கிறவர்களை அவர் சும்மா விட மாட்டார். கர்லாக்கட்டையை சுழற்றி மனிதன் தேகத்தை இரும்பாக்கி கொண்டிருந்தார். சுற்று வட்டாரத்துக்கு எப்பொழுதும் அந்த கடைக்காரர் மீது தனி மதிப்பு. வேகமாக எதிர்ப்பக்கம் நடந்து சென்று வந்து நின்ற பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். மந்தைவெளி நிலையத்தில் இறங்கியதும் அருகில் சென்றதொரு ரிக்ஷாவை கைத்தட்டி கூப்பிட்டு ஏறிக்கொண்டாள். மருதூர் ராமசாமி காலனிக்கு போக வேண்டும், சீக்கிரம் என்றாள். தோளில் பையும் கையில் பெட்டியும் முகத்தில் விழுந்த முடியுமாக இருந்த அவளை தன்னுள் கணிப்பிட்டு கொண்ட ரிக்ஷாக்காரன் 5 ரூபாய் என்று கூலியை கூரை முகட்டிற்கே கொண்டு போய் விட்டான். மனதில் அந்த பணத்தை தன் நாட்டின் நாணயமாக மாற்றி பார்த்து கொண்டாள் காவேரி. 50 சென்ட்ஸ், ஃபோ இதுதானே என்று எண்ணியவளாக ஆகட்டும் போ என்றாள். 5 ரூபாய்களை ஜீரணிக்க ரிக்ஷா அனாவசியமாக ஒரு சுற்றி வந்து முடிவில் பஸ் நிலையத்திற்கு மிக அருகில் இருந்த மருதூர் ராமசாமி காலனிக்குள் புகுந்து அவள் கூறிய 9வது எண் வீட்டருகே நிறுத்திவிட்டு தனது கூலியை பெற்றுக்கொண்டு பறந்து விட்டான். முன்பக்கம் அழகானதொரு தோட்டத்துடன் வெளியேறென்று உயர்ந்து நின்ற அந்த வீட்டின் கேட்டை தொட்டாள். அவ்வளவுதான். கிழித்து போட்டுவிடும் போல உக்கிரமாக குறைத்து கொண்டு உள்ளே இருந்து பூப்பந்து போல ஒரு வெள்ளை நாய்க்குட்டி ஓடி வந்து வராந்தாவில் துள்ளி குரைத்தது. ஜூடி, சும்மா இரு என்று அதட்டி கொண்டு பின்னால் வந்த ஒரு இளம் பெண்மணி அதை தூக்கி தன் மார்புடன் அணைத்து சமாதானப்படுத்தியபடி அவளை வியப்புடன் பார்த்தாள். யார் வேணும்? நீங்க எங்கிருந்து வரீங்க? சந்தேகமும் பரபரப்புமாக கேட்டாள். மிஸ்ஸஸ் வசந்தா ரகுபதி என்கிறவங்களை பார்க்கணும். ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிறேன். சார்ஸ்வர்த் சர்க்குணம் என்னை இங்கே வர சொல்லி அனுப்பினாங்க என்றாள். அப்படியா? உள்ளே வாமா, வந்து முன்னறையில் உட்காரம்மா. ஜூடி, அவங்க நம்ம சிநேகிதங்க. இப்படி நீ கத்தக்கூடாது. பயப்படாதீங்க, நாய் கடிக்காது, சும்மா அப்படி குலைக்கும் என்றபடி அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். சுற்றுச்சுவருடன் அழகான சிறு தோட்டத்திற்குள் அமைந்த புத்தம் புதிய வீடு அது. வீட்டுக்காரி அதை மிகவும் நேர்த்தியாக அலங்கரித்து வைத்திருந்தாள். முன்னரை மேஜை மேல் சாய்ந்த வாக்கில் வீட்டுக்காரியுடன் சர்க்குணம் ஒரு புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தாள். சர்க்குணத்திற்கு அத்தனை நெருக்கமான தோழியா இந்த வசந்தா அம்மாள்? காவேரி நிம்மதியாக சோபா மீது சாய்ந்து கொண்டாள். காப்பியா டீயா, எது கொண்டு வர சொல்றது? கேட்டபடி மிகவும் தோழமையுடன் அருகில் வந்து உட்கார்ந்த அந்த இளம் பெண்ணையும் இப்போது அடங்கி போன அந்த நாய்க்குட்டியையும் பார்த்தாள் காவேரி. தென்னாப்பிரிக்காவிலிருந்து வர்றவங்க எல்லோரும் டீ தான் சாப்பிட்ற வழக்கம் இல்லையா என்று கேட்டபடி வசந்தா சிரித்தாள். மாநிறமாக இருந்தாள் அவள். அவள் சிரித்தபோது வரிசையாக பற்கள் பளிச்சிட முகத்தில் களை சிந்தியது. இடையே ஒரு வாயில் சேலையும் அதற்கேற்ற வண்ணத்திலே இறுக்கமான ரவிக்கையும் அணிந்திருந்த போதிலும் மிகவும் அலங்காரமாக தென்பட்டாள். காதுகளில் மின்னிய வைரக்கம்மல்களும் கழுத்திலே தெரிந்த தங்கச் சரடும் கைகளில் குலுங்கிய தங்க வளையல்களும் அவளது மேல்மட்ட அந்தஸ்தை விளம்பரப்படுத்தின. அது சமயம் முன்னரையின் மூலையில் மேலே ஓடிய மாடிப்படிகள் வழியே இறங்கி வந்தார் ஒருவர். இவர்தான் என் கணவர் என்று வசந்தா சொன்னதும் கையில் தோள்பையும் அலுவலகம் கிளம்ப உடுத்திய சுத்தமான சட்டை ஃபேண்ட்டுமான அலங்காரத்தில் இறங்கி வந்தவரை நிமிர்ந்து பார்த்தாள். உடனே எழுந்து கை குவித்து வணங்கினாள் காவேரி. இவங்க தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க, நம்ம சர்க்குணம் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க என்றாள் வசந்தா மகிழ்ச்சியுடன். அப்படியா? எங்கே தங்கியிருக்காங்களாம் கேட்ட அந்த ஆணின் பார்வை காவேரியை மேலும் கீழும் ஊடுருவியது. என் பெயர் காவேரி, நான் வேலை செய்கிறவள். ஓய்வுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். மெல்லிய குரலில் ஆங்கிலத்தில் சொன்னாள். அப்படியா? நம்ம வீட்டிலேயே தங்கிக்கலாமே. நீ என்ன சொல்ற வசந்தா என்றான் ரகுபதி. மீண்டும் தனது கண்கள் காவேரியை மேலும் கீழும் ஆராய்ந்தன. சர்க்குணத்திற்கு வேண்டியவங்கெல்லாம் நமக்கும் வேண்டியவங்க தான். அவங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா இங்கேயே தங்கிக்க சொல்லலாம் என்றாள்.